மாட்டேங்கிறாங்களே. அது ஒரு டொட்டோ டைட்டனா மாதிரி யாரையா போட்டுட்டு இருக்கான். யார் ஆலனுக்கும் டொட்டோக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ஆலனை பார்த்துட்டான், டொட்டோ ஆலனை பார்த்துட்டான். போடு ஆலன், அவன் நெஞ்சிலே அடிக்கிறான். கசக்சான் போட்டே இருக்கான். என்ன 2 அடி. ஐயோ ஃபுல் ஆமா, ஃபுல் இது குறைஞ்சிருச்சு. 1 HP தான் இருக்கு. இன்னும் ஒரு தடவை அடிச்சா செத்துருவான். சாக்குன்னு ஆலனை வந்து டொட்டோ அடிச்சிட்டு இருக்கும்போது டோரா நடுவில் போய் அந்த கில்ல தூக்கிட்டு வந்துட்டான். இப்போ டோராக்கும் டொட்டோக்கும் டோராவா டொட்டோவா, டொட்டோவோ டோராவா, டோராவா டொட்டோவா? போடு, அவனோட ட்ரிக்க அவனுக்கே அடிச்சு டோராவை அகால மரணமடைய வைத்தான். வார் நாயகன். ஐவரி அகால மரணமா? ஐவரி மரணம் முத்தமிட்டதா? இதுதான் சான்ஸ் நினைக்கிறேன். டொட்டோக்கு கரெக்டா விளாண்டானா ஐவரி வேற இல்ல, கரெக்டா போட்டுடலாம். குக்கி குமார் இன்னும் உயிரோட தான் இருக்கான். வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. சிம்பா விசஸ் குக்கி குமார். ஓ இல்ல வேற யாரோ ஃபாக்ஸ் ஒருத்தன் வந்திருக்கான். அவனை மரணம் அடையமாயிச்சா. சிம்பா இன்னும் உயிரோட தான் இருக்கான். சிம்பா ரொம்ப கும்பா ஜும்பா சிம்பா என்ன போவே மாட்டேங்கிறான். சிம்பா போவானா மாட்டானா? போற மாதிரி தெரியலையே. டோரா பறந்து எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டா, அந்த ஸ்ட்ராட்டஜிய டோராக்கே திருப்பி போட்டான் டொட்டோ. அகால மரணம் அடைந்தான் டோரா. டொட்டோ 9 கில்லு 6 கில்லு ப்ரோ. 6 கில்லு அடிச்சு ஜெயிச்சா குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கமான் கைஸ், அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். யாரும் லைக் போடாம பார்த்துட்டா லெட்ஸ் கோ ஃபார் 3000 லைக். இன்னும் 100 more லைக்ஸ் தான் கைஸ். நீங்க போற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். சோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் பட்டன் கைஸ். சாட் சோஜி வந்திருக்கான். நரேனோட ஃப்ரெண்டான சாட் சோஜி கைஸ். நரேனோட ஃப்ரெண்டான சாட் சோஜி வந்திருக்கான். பழிவாங்க இருக்கான் டொட்டோவை. ஓ நோ, உள்ளுக்குள்ள கூடு விட்டு கூடு பாய மாற்றம் நடந்து கொண்டு இருக்குது. சாட் சோஜி வந்திருக்கான் பழி வாங்குறதுக்கா டொட்டோவை இங்க விடக்கூடாது அப்படின்னு. இப்போதைக்கு இன்னும் யாரும் ஜோனுக்குள்ள போல பார்த்துட்டு தான் இருக்கேன். குமாரும் சிம்பா வேற இடத்துல தான் இருக்காங்க. அங்க பாருங்க, டொட்டோ மறுபடியும் சொட்ட டைட்டனா மாறிட்டான். சொட்ட டைட்டனா மாறி மறுபடியும் அடிக்கிறான். HP குறையுது. சாட் சோஜி இல்ல சாட் சோஜி இருக்கு. சாண்ட்ரா ஓஜி சாரி, இது வேற யாரோ தம்மி பாபா இல்லையே. இங்க பாருங்க, இன்னும் மேப்ல அவனுக்கு 2 பேரும் அங்கேயே தான் இருக்கானுங்க, போக மாட்டேன்றானுங்க. டொட்டோ 10வது கில்லை நோக்கி. இன்னும் போல மேப்ல தான் பார்த்துதான் இருக்கேன். இன்னும் 2 பேர் ஃபைட்டுக்கு போல. குமார் ஃபைட்டுக்கு போகவில்லை, வெயிட் செய்து கொண்டிருக்கான். ஒரு நேடு போடுறான். மரண முத்தமிட்டது. 10வது கில்லை டோரா ஓபி மறுபடியும் அதே இடத்துக்கு. The ego hurts அப்படின்னு வந்திருக்கான். மறுபடியும் வந்து கொண்டிருக்கான். டோரா ஓடிக்கொண்டிருக்கான், பறந்து கொண்டிருக்கான். மறுபடியும் அடிச்சு டொட்டோ தன்னுடைய பழியை தீர்ப்பானா, இல்ல டோரா அடிச்சு பழிக்கு பழி வாங்கி வெளியே ஜா அப்படி சொல்லி 8வது கில் எடுப்பானா பாப்போம். இப்போதைக்கு லீடிங்ல இருக்கிறது டொட்டோ தான். டோராவை ஈவெண்ட்ல இருந்து அடிச்சு வெளியே அனுப்பியிருக்கான். பாப்போம், டோராவா டோராவா. இரண்டு வந்துட்டான். சிம்பா கும்பா ஜும்பா கும்பா ரம்பா வந்துட்டான். குமார் அடிக்கிறதுக்காக வந்துட்டான் சிம்பா. குமார் உள்ளே ஓடி கொண்டிருக்கான். சிம்பா கிட்ட என்ன இருக்கு? சிம்பா இஸ் ஹேவிங் கிஜி கைஸ். குமார் கிட்ட என்ன இருக்கு? டிபேஸ் இருக்கு. குமார் டிபேஸ்ல ராஜாக் பண்ண போறானா? இந்த பக்கம் சிம்பாக்கும் குமாருக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் டொட்டோக்கும் டோராக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. டொட்டோவா டொட்டோவா, குமாரா சிம்பாவா? ஓ, சிம்பாவை மானமடைய வைத்தான் குமார். கையில குத்தி தன்னுடைய ஆட்டத்திறனை நிரூபிக்கிறான் கொக்கி குமார் கைஸ். பட்டாணி ஆட்டக்காரன் என்பதை மறுக்கா ஒருமுறை முடிவு செய்துவிட்டான் நமது கோரங்க குமார். சிம்பா அகால மரணம். முதல் போட்டியில் 1 பாயிண்ட் எடுத்தான் நமது கொக்கி குமார் கைஸ். கொக்கி குமாரான் லீடிங். இந்நேரம் சிங்கம் மாதிரி கணைத்து கொண்டிருப்பான் நமது கொக்கி குமார். அவ்வளவுதான் கைஸ், அவ்வளவுதான். அடித்தால் அடி, இடித்தால் இடி, பிடித்தால் பிடி. இவன் கிளம்பிட்டான்.
டொட்டோ பாத்தீங்கன்னா இன்னும் 5 கில் தான். பொறுமையா விளையாண்டா குவாலிஃபை ஆகிறதுக்கு முதல் ஆளா 3 நாள் நடக்கிற இதுல ட்ரைஅவுட்ஸ்ல முதல் ஆளா குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாப்போம். அவரை நம்ம டோரா இன்னும் சுட்டு கூப்பிடுறான். டோரா சுட்டு கூப்பிட்டு மறுபடியும் வரான். டொட்டோ வரான். டோரா 1 HP. ஓ டோராயை பார்த்தான் டொட்டோ. மறுபடியும் டொட்டோ திரும்பி வரான். ரீகால் முடியாதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. ரீகால் முடியாதுக்கு only 2 more minutes. 2 பேரும் இன்னும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. டோரா அந்தவங்க போயிட்டான். டோரா கிட்ட யூஎம்பி ட்ரெயின் வந்தது. ட்ரெயின்ல இருந்து அட்டாக் டைட்டன் எடுப்பானா? நமது டொட்டோ அட்டாக் டைட்டன் எடுத்தா சோலோல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பட்டாணி பயலுகள். பட்டாணி கைஸ். அவன் டைட்டனா ஆயிட்டான். இப்போ டோரா டைட்டனா மாதிரி துரத்துறான். இப்போ அவன் ஓடுறான், இவன் துரத்துறான். இவன் ஓடுறான், அவன் துரத்துறான். 2 பேரும் துரத்து அவன்லாம் அடிக்கிறான். டொட்டோ 1 HP. டொட்டோ ½ HP குறைஞ்சிருச்சு. டொட்டோ கிஸ்கா போட்டு பறந்து கொண்டு இருக்கான். கிஸ்கா பறந்து கொண்டு இருக்கான் டொட்டோ. அட்டாக் டைட்டன் வேற வந்திருக்கு. இப்போ அட்டாக் டைட்டன் எடுப்பா. மறுபடியும் டொட்டோ கடி உள்ளது. டொட்டோ கடி விழுந்து கொண்டே இருக்கிறது. பலிக்கு பலி வாங்கப்படுமா? ஒளிந்து கொண்டிருக்கான் டொட்டோ. டோராவை ஓடிக்கொண்டிருக்கிறான். வெயிட் செய்து கொண்டிருக்கான் டொட்டோ. அது எப்ப முடியும் அடிக்கிறான் காத்திருக்கு கொக்கா இருக்கானா தெரியலையே. அட்டாக் டைட்டன் எடுக்க பாக்குறானா இல்ல ட்ரெயின்ல கிளம்பிட்டான். டொட்டோ வீண் செய்ய வேண்டாம், 13 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். டோராவும் கிளம்புறான் அதே சமயத்துல. ஓ நோ, 2 பேரும் ஐஎஸ் ஸ்கில் வச்சிருக்க 2 பேர் போட்டி நடந்தது. ஆனால் சென்றார்கள். நாராயண் ஒரே கில் அகால மரணம். ஈஸ்வா ஒரே கில். நம்பர் ஒன் சோலோ ஆட்டக்காரன் என்று தன்னை தானே சொல்லி கொண்டிருந்த ஈஸ்வா அகால மரணம். டோனி மறுக்கா அகால மரணம். அவ்வளவுதான் மரணம். ஐயோ ஜஸ்ட் விஜய் ஜியோசோஜி மறுபடியும் ஆட்டத்திறன் சரியில்லை. ஜியோசோஜி மறுபடியும் அகால மரணம். டொட்டோ சாக்குன்னு சொல்லி 2 கில் எடுக்கிறதுக்காக வந்தான். 1 மந்தம் 1 HP. 0.1 HP விட மாட்டேங்கிறான். டொட்டோ அதை கில் எடுக்க பாக்குறான். டொட்டோட கில்ல எப்படியா எடுத்துறான்னு பாக்குறான். 1 HP முடிக்க மாட்டான். டொட்டோ 11வது கில்ல. டொட்டோ இஸ் யூட்டிலைசிங் தி ஸ்ட்ராட்டஜி கைஸ். 11 கில்ல. அப்ப யாரு? சிம்பா அகால மரணம். ஐப்பர்ச்சான அகால மரணம். பிசா அகால மரணம். யூடியூப் ஏவிஓபி பிஜேஎஸ் பேர் அகால மரணம். பிளடி பீஸ்ட் அகால மரணம். சர்வேலிஸ் லைவ் ஒரே கில்ல அகால மரணம். யூடியூப் ரோபியோ அகால மரணம். ஜோக்கர் மித்து அகால மரணம். இவங்க எல்லாத்தையும் மரணம் முத்தமிட்டு கொண்டிருக்கிறது. இவங்க எல்லாம் ஐவரி அகால மரணம் 3 கில்ல. என்ன ஆகி போச்சு? மறுபடியும் ஐவரி பேக் ஆன் ட்ராக்கா? சோ என்னன்னா கொக்கி குமார் இன்னும் உயிரோட தான் இருக்கான். பட்டாணி குமார் என்று அழைக்கப்படும் பட்டாணி இன்னும் உயிரோட தான் இருக்கான். மத்தவங்க எல்லாம் மரணம் அடைறாங்க. சாக்கோ 2 கில்ல பொறுமையா இருக்கான். கடைசியா யூஎஸ்பிடஸ் ஜான தாக்குதல் நடத்திட்டு இருக்கான். டோரா 7 கில்லு. ஆனா நான் எப்படி டொட்டோ தான் காட்டணும். டொட்டோ 11 கில்லு. 11 கில்லு. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 11 கில்லு. இன்னும் 4 கில் எடுத்தா திஸ் பிளேஸ் கிட்ட ஃபைட். இன்னும் 4 கில் எடுத்தா ஐயோ யாரா அவன்? 12வது கில் நவீன் ஒருத்தன் கிஸ்கா போட்டு வந்து டொட்டோ அடிக்க பார்த்தான். ஆனால் அருமையான ஒரு எஸ்கேப் ஆனாங்க டொட்டோ. பா டொட்டோவே ரெஃப்ளெக்ஸ்ல தூக்கு நம்ம டொட்டோ. அவனை சரிக்கு மேல இருந்து பறந்து வந்தா போல. அவ்வளவுதான் மறுபடியும் சொட்டை டைட்டன் ஆனான். நாம அது டொட்டோ மறுபடியும் டிஸ்பிளேஸ் அடிக்கிறான். மறுபடியும் ஒரு நச்பி. மறுபடியும் ஒரு டாக். காரே வெடிக்கப்பட்டது. மறுபடியும் ஒரு டாக். மறுக்கா ஒரு டாக். ஓ பறந்து போகிறான். மறுபடியும்
13வது கில்லா 13வது கில்லை நோக்கி போறானா 13வது கில்லை நோக்கி போறானா 1 HP 0.1 HP ஓடி பரவில்லை ரிஸ்ப்ளேஸ் மரணா ரிஸ்ப்ளேஸ் டொட்டோ 13 கில்லு டொட்டோ 13 கில்லு இன்னும் 2 கில்லு முதல் குவாலிஃபிகேஷனோட முதல் இது நடக்க போகிறதா முதல் குவாலிஃபிகேஷன் நடக்க போதா இத்தனைக்கு ஒரு கில்லுக்கு 5 மணி நேரம் குறைப்பேன் வர சொல்லியிருக்கேன் 5 மணி நேரம் குறைக்கப்படுகிறதா டொட்டோ குவாலிஃபை ஆக போறேன்னா டொட்டோ லைவ்ல விளையாடுறா கைஸ் இஸ் இட் டொட்டோ இஸ் பிளேயிங் ஆன் லைவா டொட்டோ லைவ்ல பிளே ஆகலனா இது கணக்குல வராது இருங்க டொட்டோ லைவ்ல நான் பாத்துக்கிறேன் டொட்டோ பிளேஸ் லைவ்ல தான் லைவ்ல தான் இருக்கும் உங்களுக்கு அன்பு ஆதரவு எல்லாம் தெரிவிங்க போங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வளர்ந்து வரும் குட்டி குஞ்சன் 13 கில்லு டொட்டோ ஆனா சாக்கோ இன்னும் உயிரோடு இருக்கான் டொட்டோ ஜெயிக்கூடா பண்ணுவாங்களா டொட்டோ 13 கில்லு கேப்சன் 5 கில்லு கொக்கி குமார் கடைசியில டொட்டோ ஜெயிக்கூடா பண்ணிடுவானா இந்த பக்கம் டோரா 7 கில்லு ஓ நோ இன்னொருத்த யாரு நிஞ்சா ஜா அப்படின்ற ஒரு 7 கில்லு டொட்டோ 13 கில்லு பாப்போம் டொட்டோ தாக்குதல் பிடிப்படுறான் டொட்டோ கொக்கி குமார்ட்ட போறான் குமார் கிட்ட போறான் டொட்டோ குமார் பண்றான் கொக்கோ 14வது கில்லா 14வது கில்லை நோக்கி போறானா டிவிஎஸ் 14வது கில் மறுபடியும் கசாக்ஸா சொட்டை நீடனா மாறினான் மறுபடியும் ஒரு கில் எடுக்கிறான் கசாக்ஸா போடுகிறான் ஆனா ஓ குமார் வெகுண்டு எடுத்து வந்து அட்டாக் டைட்டனே அட்டாக் பண்ண பாக்குறான் நமது பட்டாணி டைட்டன் கசாக்ஸா போடுறான் பறந்து வந்து நெஞ்சில குத்தலால் பாக்குறான் நமது குமார் பட்டாணியா கொக்கா மறுபடியும் பட்டாணி போறாங்க பட்டாணி நெஞ்சிலே பொண்ணு தன்னை ஒரு லெவியாக உணர்ந்த பட்டாணி டைட்டன் பட்டாணி ரைசஸ் டொட்டோ இல்ல அவங்க பாருங்க அவனுக்கே டொட்டோக்கே பயம் வந்துருச்சு யாரா இவன் இவ்வளவு பயங்கரமான ஆளா இருக்கானே அப்படின்னு கொக்கி குமார் மறுபடியும் அடிச்ச டோரா வந்துட்டான் டோரா வந்து இப்ப கொக்கி குமார் அடிக்கிறான் ஓ 1 HP மறுபடியும் ஒரு டாக் முடிக்கப்பட்டது கொக்கி குமார் பொறுமையான நான் பட்டாணி அடிக்கிறது டொட்டோ சாக்கோவை முடித்தான் அகால மரணம் அடைந்தான் சாக்கோ 14வது கில் வந்துருச்சு மறுபடியும் ஒரு நேடு உள்ள போகுது பட்டாணி மாதிரியே ஒரு நேடு டபக்குன்னு உள்ள போகுது குமார் அகால மரணம் அடைய பார்க்கலாம் மரணம் அடைந்தான் குமார் மரணம் அவனை முத்தமிட்டது குமார் மரணத்தை முத்தமிட்டான் கைஸ் டொட்டோ 14 கில்லு சாக்கோவையும் முடிச்சிட்டான் சாக்கோவும் அகால மரணம் அடைந்தான் பீட்டஸோட ஐஜலியும் அகால மரணம் அடைய வச்சிட்டான் டொட்டோ 14வது கில்லை நோக்கி போயிட்டு இருக்கான் என்ன நடக்க போகுது இவன் 14 அடுத்து யாரு டோரா 8 நிஞ்சா ஜாட் 8 பிரேம்சன் 3 கேப்சன் 5 டொட்டோக்கு இப்பதான் வாய்ப்பு பிரகாசமா இருக்கு ஒரே கில் சிக்கன் டின்னர்ஸ் என்எஃப் ஒரே ஒரு கில் சிக்கன் டின்னர்ஸ் என்எஃப் குவாலிஃபை ஆயிருவானா குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாப்போம் மறுபடியும் உள்ள போயிட்டு இருக்கான் முன்னாடி சாய் டிடிஎம் இருக்கான் பிஆர்டிஎம் எடுத்து இப்ப சரி பண்ணணும் பார்க்கலாம் என்ன நடக்குது கமான் கைஸ் இத பாருங்க 10 more likes to get 3000 டொட்டோக்கு ஒரு ஸ்ப்ரே ஃபைட் நடந்துட்டு இருக்கு அந்த பக்கம் இருந்து சாய் டிடிஎம் இவனை வந்து டாக் வச்சிட்டு இருக்கான் ஒவ்வொரு டாக வச்சிட்டு இருக்கான் டொட்டோ எங்க போனாலும் ட்ராக் பண்றான் சாய் டிடிஎம் ட்ராக் பண்றான் இப்போ மறுபடியும் சொட்ட டைட்டனா மாறி வந்து அடிப்பானா இல்ல டைட்டன் டைம் முடிஞ்சது ஃபினிஷ் பண்ணணும் மேட்ச் ஃபினிஷ் பண்றது ரொம்ப முக்கியம் சோலோல ஃபினிஷிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாய் டிடிஎம் ஒரு வழியா ஒருவேளை டொட்டோவை குவாலிஃபை ஆக விடாம தடுப்பானா கேப்சன் 90 சாய் டிடிஎம் யார் தடுக்க போறாங்க விஐபி முத்து பிஆர்டி கேப்டன் பிஆர்டி முடிச்சிட்டு இருக்கான் யார் இது
அவ்வளவுதான். ரீலோட் செய்யும் நேரத்தில் கேப்சன் அகால மரணம் அடைந்தான். மணி மணி பாத்தீங்கன்னா ஒரே கில் தான் எடுத்திருக்கான். அந்த ஒரு கில் பாத்தீங்கன்னா கேப்சன். இப்ப டொட்டோ பொறுமையா இருக்காங்க. இந்த பொறுமை தான் ரொம்ப முக்கியம். இந்த பொறுமை தான். கடைசி ஒருத்தனை கில் எடுத்தாவே போதும், வெற்றி டொட்டோக்கு வந்துடும். 15 கில் ஆயிரும், குவாலிஃபை ஆயிடலாம், எல்லாமே நடந்துடும். பொறுமை தான் கடலும் பெரியது. டொட்டோவுடைய கேமா? இஸ் த கேம் ஆஃப் டொட்டோவா? டொட்டோ குவாலிஃபை ஆகிற கேமா? பார்ப்போம். சாய் டிடிஎம் அங்கேருந்து டொட்டோக்கு முன்னையிலேருந்து டேக் வச்சுக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு டேகா போட்டுக்கிட்டே இருக்கான் டொட்டோ. அதனாலேயே மேலே இருக்க முடியல. டொட்டோட லெவல் 3 வெஸ்ட் ஃபுல் டேமேஜ், லெவல் 3 ஹெல்மெட் ஃபுல் டேமேஜ். டி பெஸ்ட் தான் வச்சிருக்கான். ஆனால் M4ல அதிகமாக ஆமோ வச்சிருக்கான். 5 மெட்ஸ் வச்சிருக்கான். 9 பேண்ட் இருக்கான். யாரோ உள்ள சாய் டிடிஎம். ஆஹா, சாய் டிடிஎம் டொட்டோவை அகால மரணம் அடைய வைக்க வந்தான். ஆனால் டொட்டோ அவனை பறக்கும் போதே தூக்கிவிட்டான். பறக்கும் போதே சாய் டிடிஎம் அகால மரணம் அடைந்தான். டொட்டோ கையால் மரணம் அவனை முத்தமிட்டது. இப்போதைக்கு டொட்டோக்கு நல்ல வாய்ப்பு. 1 HP டொட்டோ போய் ஹீல் பண்ணும். இந்த பக்கம் யாரு? டீம் ஹரிஸ் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். ஹரிஸ் அப்படின்ற ஒருத்தன் அங்கே டொட்டோ எங்க இருக்கானே தெரியாம போயிட்டு இருக்கான். டொட்டோ பின்னாடி பாருங்க. 15 ஒரு கில் எடுத்து 5 மணி நேரம் குறையும். 14வது கில்லை நோக்கி டொட்டோ 14வது கில்லை நோக்கி போயிட்டு இருக்கான். 14வது கில் டொட்டோக்கு வருமா? இன்னும் பண்றாங்க. 14வது கில்லை நோக்கி வார் நாயகன் சென்று கொண்டிருக்கான். ஒரே அடி ஒரே மொசாக் சென்று விடும். மரணம் மரணம் மரண ஓலம் மரணம் முத்தமிட்டது. டொட்டோ அகால மரணம். The player has not finished the game, guys. டொட்டோ நாணி செய்யப்பட்டு கொண்டான். டோரா 1 HP. வெல்கம் டு சோலோ. சோலோவில் முடிக்கிறது தான் வெற்றி தான் மிகவும் கடினமே ஒழிய கடினம் கிடையாது. இப்போ இப்படி ஆகி போச்சு. யாருமே எதிர்பார்க்காது. யாருமே குவாலிஃபை மறுபடியும் ஆக முடியாத மாதிரி ஆகி போச்சு. ஐயோ, ஈஸியா அடிக்க வேண்டிய ஒரு கில்லை விட்டுவிட்டான். மறுபடியும் டோரா அகால மரணம். பிரேம்சன் கேமிங் டோராவை மரணமடை செய்தான். மரணம் முத்தமிட்டது. மறுபடியும் மரணம் முத்தமிட்டது. 9 கில். நிஞ்சா ஜாடு மட்டும் தான் இப்போதைக்கு 9 கில்லு. வெற்றியே பெற முடியவில்லை. அவங்க ப்ராப்பரா கேமை ஃபினிஷ் பண்ண முடியவில்லை. மறுபடியும் மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் நிஞ்சா ஜாடு பார்த்தீங்கன்னா 10வது கில்லை நோக்கி பஜாக் ஜாட் போயிட்டு 10வது கில்லு 10 கில்லு 2 பேர் அடிச்சா போதும். 11வது கில்லு. குவாலிஃபை ஆனாலும் ஒரு வெற்றி. ஆனா நல்லா விளாண்டா நம்ம டொட்டோ. இன்னும் சொல்ல முடியாது. அந்த ஃபினிஷிங் தான். அது எப்படி கிளாசிக்லி கடைசி மேட்ச்ல கடைசி எப்படி அவன் தோத்துட்டே இருந்தானோ அதே தான் அவன் மசில் மெமரில இருக்கு. கடைசியில ஆனா செத்துடலாம் அப்படின்னு அதே மாதிரி செத்துட்டான் டொட்டோ. அந்த கடைசியில மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எப்பவுமே பிரியாணி செய்யும்போது ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா வெங்காயம் போட்டு கறி போட்டு மசாலா போட்டு கிண்டிட்டு கடைசியில தம் போடும் போது தொடவே மாட்டோம்ல. தம் போட்டு அப்படியே அது தம் எப்படி 15 நிமிஷம் எப்படி வருதுன்னு பொறுமையா இருந்து அடுப்புல இருந்து எப்படி நம்ம பார்த்துட்டே இருக்கணுமோ அதே மாதிரி வெற்றி நமக்கு வருமோ அப்படின்னு அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். அதுதான் அந்த தம்மு உடைக்கிறதுல லைட்டா மிஸ் ஆனா கூட என்டையர் பிரியாணியே கொலன்னு ஆகி யாருமே சாப்பிடாத மாதிரி போயிருமோ அதே மாதிரி நடந்து விட்டது. மசாலா நல்லா இருந்தான். மட்டன் கறி நன்றாக போட்டான். கத்திரிக்காய் கொஸ்து கூட கரெக்டாக செய்தான். ஆனால் கடைசியில் தம் போடும்போது கொல பிரியாணி ஆகி கீழே கொட்டும்படி ஆகிவிட்டது. அந்த பொறுமை தான் நிஞ்சா ஜாட் ஒரு அருமையான ஒரு வெற்றி எடுத்தான். நிஞ்சா ஜா அருமையான ஆட்டம். நிஞ்சா ஜாட் பாராட்டுக்கள் டு டொட்டோ 15 கில்லு. பட் ஆனா ஃபினிஷிங் வெற்றி பெற முடியவில்லை. ப்ரோ மூடிக்கிட்டு பிஆர்டிஎம்ல இருந்து வின்னுக்கு ஆடி இருக்கலாம் ப்ரோ. இருந்திருக்கலாம். பட் ஆனா கடைசி